நாய் வாழ நிமித்தினாலும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைன்றிருக்கல ஃபெட்னா அதிட வாழ நிமித்தவே இயலாது. வரலாறு தான் நம்முடைய வழிகாட்டி என்று சொல்லி நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மாண்புமிகு மேதகு பிரபாரன் சொல்லுவார். அப்போ இந்த வரலாறு நாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வரலாற்றில் அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இந்த ஃபெட்னா தமிழறிஞர்களுக்கு செய்த அநியாயங்கள் எண்ணில் அடங்காது. இந்த நாயை நான் தவறாக சொல்லலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் சுப்பிரமணியன் என்று பேர் வச்சிருக்கிறோம். அது செல்வச்சின்னதி ஆலயத்தில் இருந்து வருடாந்த ஜாத்திரிகம், அதாவது நடந்து போவினோம் கோயில்களுக்கு, முருகன் கோயில்களுக்கெல்லாம் கும்பிட்டு அந்த ஜாத்திரிகர்கள் என்று சொல்லப்படுற அடியார்கள் கதிர்காமத்துக்கு போவினோம். அப்போ இடையில் ஒரு நாய் அவையரோடு சேர்ந்து போகுது. சரிதானே? அது வழிகாட்டியாகவும் போகுது. அப்போ ஒரு புதுமை செய்து இது முருகன் அற்புதம் செய்துன்னு சொல்லி அவர் அந்த நாய்க்கு பேரும் வச்சிருக்கணும். இடையில எங்கேயோ தான் தோன்றித்தனமாக வந்திருக்கு. அதுக்கு பேர் சுப்பிரமணியன் என்று வச்சிருக்கணும். சுப்பிரமணியன் என்று சொல்லி சொன்னால் அது வடநாட்டு பேர், அது முருகன் என்று வச்சிருக்கலாம். அதை விடுவோம். அப்போ இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இப்போ ஏன் பேசப்படுதுன்னு சொன்னால், அதை வருஷத்தில் ஒருக்கா அந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே என்று வரும். ஒரு இங்கே எங்களுக்கு ஜூலை 1ஆவது நாள் கனேடியன் நாள் வரும்போது அது முடிய அவைகளுக்கு 4ஆம் தேதி வரும் நினைக்கிறேன். அந்த வார இறுதி நாளையொட்டி ஒரு 3 நாள் விழா வைப்பினோம். அந்த விழாவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழறிஞர்கள் 1-2 பேரை கூப்பிடுவினோம். மற்றும்படி திரை இசை கலைஞர்கள் தெரிந்தானே, அதாவது அந்த திரை இசை கூத்தாடிகள், அந்த கோமாளிகள், அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு பெருசாக நடக்கும் 3 நாளும். அதில் அவர்களைத்தான் மெயினாக, அதாவது முகாந்திரமாக அவையத்தான் பெருமைப்படுத்தி அங்கே இருக்கிற அவையெல்லாம் முழுக்க இவையிலும் இப்படி ஒரு கூத்தாடிகளை ரசிக்கிற ஒரு கூட்டம் தான் நாங்கள் வரும். வந்துட்டு தண்டிவினோம். இந்த தமிழறிஞர்களை அவைக்கு உள்ளரங்கண்டு ஒன்று வச்சிருப்பினோம். ரெட் கார்பெட்டும் அப்படி ஏதோ ஒன்றும் சொல்லுவினோம். அங்கே ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருப்பினோம். ஆகக்கூடினா 10 பேர் இருப்பினோம். ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான சினிமாக்காரங்களை பார்த்து கூத்தடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் பேர் இருப்பாங்க. அப்போ சும்மா, அதாவது அந்த ஒரு தெலுங்கு கீர்த்தனை பாடி போட்டு இருந்தால் போல் ஒரு போனால் போதுன்ற ஒரு தமிழ் பாட்டு பாடுற இல்லையா, தமிழில் அது மாதிரி தான் தமிழை இழிவுபடுத்துகிற மாதிரி தமிழறிஞர்களை அங்கே இருந்து கூப்பிட்டு இவ்வளவு மைல் தூரம் கூப்பிட்டு 1-2 தமிழறிஞர்களை கூப்பிடுவினோம். கடைசியாக நொந்து போனால்ன்று நான் நினைச்சது மக்கள் கவிஞர் இன்குலாப். அப்போ நான் தொடர்ந்து விடுதலை புலியில் இருந்த காலத்தில் விடுதலை புலியில் தலைமைப்பூடத்துக்குன்னு சொல்லியிருக்கேன், இப்படித்தான் செய்கிறாங்க. ஏன் தமிழீழச் சங்கம், கனடாவில் இருக்கிற தமிழீழச் சங்கம் இந்த ஃபெட்னான்ற அமைப்பில் அதுவும் ஒரு உறுப்பு இருக்குது. இது நாம் செய்கிற அநியாய வேலை. இப்படி கலைஞர்களை தமிழறிஞர்களை இழிவுபடுத்துகிறாங்க. ஒரு தமிழர்களுக்கு ஒரு குணம் இருக்குது. ஒருத்தன் ஒரு வீட்டை போனால் அவனை விருந்தோம்பல் செய்கிறது, அப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரே இந்த திராவிடத்தை உயர்த்துறதும் தமிழ் மொழியை அங்கே ஏதாவது கொண்டாடுற மாதிரியான ஆட்கள் இல்லை, அந்த வேறுகளை என்று இப்படி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நாம் அப்படியான அந்த தமிழ் பண்புகள், தமிழ் பண்பாடுகள் வேறு இல்லை கூடி அவைகள்கிட்ட அது பட்டம் வருவதில்லை அப்படியான்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் இவ்வளவு மைல் தொடங்கி அங்கே கொண்டு கலைஞர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே நாட்டிய நாடகம் எல்லாம் அங்கே இருந்து போடும். அப்போ எனக்கு வன்னியிலேருந்து சொல்லிச்சுனா இதை நாங்கள் ஒரு மேடியாக பயன்படுத்துவோம், நம்முடைய பரப்புரைக்கு பயன்படுத்துவோம். சரி, அவன் அப்படி இருந்துட்டு போனாலும் போகட்டும், அதை கண்டுக்காதீங்க. நம்முடைய மேடியாக பயன்படுத்துவோம் விடுதலை போராட்டத்துக்கு. ஆனால் அஞ்சதம் கிள்ளி எறிய மாட்டாங்க. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கோ, ஒரு காயமடைஞ்ச போராளிகளுக்கோ, அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்கோ மறந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு ஆட்கள் தான் இந்த அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. அப்போ இப்போ ஏதோ வெளிக்கிடினம் பாருங்கொண்டு ஒரு நம்முடைய ஈழத்தமிழர் ஒரு ஆள் எடுத்து சொன்னார், இலவசமாக கலைஞர்களை கூட்டி கொண்டு வர முடியுமா, பார்க்க முடியுமான்னு சொன்னார். நான் சொன்னேன், கலைஞர்கள் அண்டா அவன் கலையால் வாழ்கிறவன் தான் கலைஞர். என்னென்று இலவசமாக வாரது, பாருங்கோ உங்களோட இந்த 2-3 நண்பர்களையும் சொல்லி அவன் பாரான்னு. நான் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் சொன்னால் நான் சும்மா சொன்னேன், அவன் கேட்குறான்ன்றதுக்கான சொன்னால் நான் போக மாட்டேன் என்று சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், எங்களோட நேரத்தை நாங்கள் யாரோட செலவழிக்கிறதுன்றது, நான் மனுஷ பிள்ளைகளோட செலவழிக்கணுமா
இயற்கையோட செலவழிக்கணுமா அல்லது இந்த நாய்க்குட்டியோட செலவழிக்கணுமான்றது தீர்மானிக்கிறது நான் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ், இந்த ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் மில்லியன் கணக்கில் பணம் இருந்தார். அவர்கிட்டே கேட்டேன், மில்லியன் கணக்கில் பணம் இருந்து நேரத்தை வாங்க முடிஞ்சுதா? ஒரு நாள் பிந்தி சாக முடிஞ்சுதா? நீ என்னடா இப்போ என்னட்ட கேட்பா இலவசமாக வாண்டு? இப்போ எல்லாம் மாறிட்டுது, இப்போ மாறிட்டு அங்கே ஒன்று மாறி இருக்காது. இது இவற்ற பேச்சிலேயே தெரியலையா இலவசமாவா இங்கே இருந்து அங்கே என்று சொல்லி. அப்படி ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு வந்து பல வேலை இருக்குது. எங்களுக்கு இனப்படுகொலை ஒன்றை சந்திச்சிருக்கிறோம். அந்த அந்த வலிகள் வடுக்கள் அதுகளை திருத்துறது, அவையோட வாழ்வுக்கு நல்மயமாக்குறது, நல்வாழ்வாக கொண்டு வர்றது. இன்றைக்கும் வந்து மண்டைக்குள்ள செல்ஃபீஸ் இருக்கிற போராளி வந்து கூலி வேலைக்கு போய் மயங்கி விழுந்துட்டானா. அவங்களையெல்லாம் வந்து வீட்டை வச்சு சாப்பாடு போட வேண்டிய ஒரு தார்மீக கடமை ஒரு முன்களமாக இருந்த விடுதலை போராட்டத்துக்கு பின்களமாக இருந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட இங்கே பணம் பிடுங்க வராதீங்க நீங்கள். இப்போ ஈழத்தமிழர்களை 2 பேரை பாடக்காயாக வச்சுக்கொண்டு அதில் 1.2 மில்லியன் சேர்த்துட்டினமாம். இன்னும் பணம் ஷார்ட் பண்ணுதாம், 0.8 மில்லியனோ ஏதோ ஷார்ட் பண்ணுதாம். அண்ட் இங்கே யாரும் ஸ்பான்சர் பிடிக்க முடியுமா? அதை பிடிக்க முடியுமா? இப்போ இங்கே எங்கள்கிட்ட பணம் பிடுங்குறத வேலைக்கு வெளிக்கிட்டினோம் அவையல். இப்போ எங்களுக்கு பல வேலை இருக்குது. இங்கே ஒரு 5% வந்து வேறு எங்கேயும் கொடுக்காதீங்க. ஒரு தரம் இப்போ இருக்கிற போராளிகள்கிட்ட அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, போரால பாதிக்கப்பட்ட 90,000 விதவைகள் இருக்கு. பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்குது. கைகாலில் இழந்த போராளிகள் இருக்கிறாங்க. டயாலிசிஸ் செய்கிறார்கள் இருக்கிறாங்க. முதுகு தண்டுவளம் பாதிக்கப்பட்டால் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. வேறு எங்கேயும் காசு கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு தமிழீழத்திலாம் வேலை. எங்களுக்கு தமிழீழ மக்களுக்கு பாதுகாக்கிறதான் வேலை. எங்களுக்கு வேறு ஒரு அரசியல் பணியும் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் ஒரு தடவை ஏமாறாதீங்க. இப்படி அமெரிக்க தமிழ் சங்க பேரவை இல்லை வேறு அவங்கள்ட்ட இருந்தே இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லி இன்னொரு அமைப்பு பிரிஞ்சிட்டு வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று பிரிஞ்சுட்டு NATNA நினைக்கிறேன். இதில் போட்டு விடுறேன்னு பாருங்க. அதில் அருமையான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் உணர்வுள்ள தமிழர்கள், தமிழ்நாட்டை வேறாக கொண்ட தமிழர்கள். அவங்க வந்து இவங்க ஒன்றும் ஒழுங்காக செய்கிறது இல்லைன்னு சொல்லி அவையில் ஒரு அமைப்பு வச்சிருக்கணும். ஏன் அவையில் ஒரு அமைப்பு இவங்கள் சீராக இருந்து அவையில் ஏன் வச்சிருக்கணும்? வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பட்ட அவையில் ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கணும். அப்போ அங்கேயே பார்க்க தெரியும் இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் அவங்களை வெளியில் வரும்போது நாங்கள் உள்ளுக்குள்ளே போகணும். அப்போ எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஐயா. நாய்வால் நிமித்த முடியாது. அது நம்ம முந்தி சொல்கிறது. முக்காலுங்காகம் முழுகி குளித்தாலும் வெள்ளை கொக்காகாது. அப்போ நீங்கள் ஒரு காலம் ஒரு உண்மையான தமிழர்களாக ஒரு தமிழ் அமைப்பாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வரலாறு தான் எங்களோட வழிகாட்டி. எவ்வளோ காலம் பார்த்துட்டேன் உங்களை. 2009 முதல் பார்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஏதோ முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு செய்யணுமா, மாவீரர் நாளுக்கு அறிக்கை விடணுமா என்று சொல்லி இவர் ஃபோன் பண்ணினவர் சொன்னார். நான் அந்த பக்கம் இனிமேல் பார்க்குறேன் இல்லைன்னு விட்டுட்டேன். அப்போ அதனால் திராவிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை இனியும் செய்யாதுங்க. திராவிட மாயை நாங்கள் ஆரிய மாயை பார்த்தோம், திராவிட மாயை பார்த்தோம். அது இப்போ ஏதோ ஒரு வட அமெரிக்க தமிழ் மாயை மாதிரி வந்துட்டு இல்லை. தமிழை வச்சுக்கொண்டு மாயை அதுக்குள்ளேருந்து தான் வழியில் வராங்க எல்லோரும். அப்போ அதனால் தலைவர் பிரபாகரன் தோண்டி எங்களுக்கு தமிழ் தேசிய ஊட்டிட்டார். அப்போ இனி எங்களுக்கு ஒரு மாயை யாரும் காட்டாதுங்க. எங்களுக்கு அது கண் இனி வடிவாக தெளிவாக தெரியும். கூர்ந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ தமிழ் அறிஞர்களை போற்றுவோம், தமிழை போற்றுவோம், தங்கத்தமிழும் தமிழீழ மண்ணும் எங்கள் இருவழிகள் என்ற விடுதலை புலிகளை போற்றுவோம்.